இணைய நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. பொதுவா நம்ம கிரைம் த்ரில்லர்ன்னு பார்த்தோம்னா, அதோடைய கரு எப்படி இருக்குன்னு பார்த்தா, பிளாட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிரைம் நடந்திருக்கும். ஒரு கொலை ஏதாவது நடந்திருக்கும். அந்த கொலைய யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ வருவாரு. அது சேர்ந்து நகர்ந்து போகும். ஒரு ஹூ டன் இட் அப்படிங்கிறது தான் பொதுவாக டிடெக்டிவ் நாவல்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு ஃபார்மேட். ஆனால் கொலை நடந்துருது. அந்த கிரைம் நடந்து முடிஞ்சிருது. அந்த கிரைம் யார் பண்ணாங்கங்கிறது டிடெக்டிவ் தெரியும். பட் அது தெரிந்திருந்தாலும், அது மூலமா தன்னுடைய ஒரு பழைய ஒரு ஒரு விஷயத்த அவர் கணக்கு போட்டு எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பிளாட்ல எழுதப்பட்டு, உலகம் முழுவதும் ஒரு கிரைம் த்ரில்லர்ஸில் ஒரு கிளாசிக்காக கருதப்படுற புத்தகம் தான் இந்த வாரம் நான் பேச போகிற புத்தகம். இந்த புத்தகத்தோட பேர் தி ஜட்ஜ் அண்ட் த ஹேங்மேன். இதை எழுதினவர் ஃப்ரீட்ரிச் டியூரன்மாட் அப்படிங்கிறவர். இவர் ஒரு ஒரு ஸ்விஸ் எழுத்தாளர். இந்த புத்தகம் 1950கள் வெளிவந்து உலகம் முழுக்க ஒரு ஒரு பெரிய புகழ்பெற்ற புத்தகம் அப்படிங்கிறது தெரிய வந்தது. சாதாரணமான பாணியில் இல்லாமல் அந்த பாணியை உடைத்து சட்டம், நீதி, அதிகாரம் இந்த 3 விஷயத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஒரு கிரே ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அந்த கிரே ஸ்பேஸில் ஆடுற ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக தான் இந்த புத்தகம் இருக்குது. வழக்கம் போல் ஒரு 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 போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலையை ஆராயறதுக்காக வருகிறார் நம்மளுடைய ப்ரோட்டாகனிஸ்டாக. இந்த புத்தகத்தோடைய ப்ரோட்டாகனிஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஹான்ஸ் பர்லாக். பர்லாக் ஒரு நார்மல் டிடெக்டிவ் கிடையாது. ரொம்ப வயசானவர். அவருக்கு ஏற்கனவே உடலில் கொஞ்சம் வியாதி இருக்குது. மேக்ஸிமம் 1 வருஷம் தான் இருப்பார் அப்படிங்கிறத அவருக்கு அவரோட டாக்டர் சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அவர் இருக்கார். ஸோ உடல் ரீதியாக அவர் பலகீனமாக இருந்தபொழுதும் மன ரீதியாக ஹீ இஸ் வெரி ஷார்ப். ஸோ அவர் மனசில் ஒரு ஒரு சதுரங்க வேட்டை ஆடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவர் ஆடுற சதுரங்க வேட்டை தான் இந்த கதை. இந்த புக்கு ரொம்ப குட்டி பாருங்கள். ஒரு 120 பக்கமும் 130 பக்கம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா ஒரே நாளிலே படித்து முடிச்சிடலாம். இதில் எந்த ஒரு ஃப்ளஃப்பும் கிடையாது. ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பேஜில் ஒருத்தர் செத்து போகிறாரு. தொடர்ந்து இவர் வராது. அதுக்குள்ளே போயிட்டே இருக்கு. இவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் சேராரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கொலையை ஆராயிறாங்க. இதான் அந்த கதை. இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேசணுன்னா அந்த 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 சுவாரஸ்யம் போயிடும். ஸோ ஐ வில் நாட் டாக் மோர் தென் திஸ். பட் இது கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு ஜானர் பெண்டிங் அப்படிம்பாங்களே. அதாவது ஒரு ஒரு இப்போ மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு படம் பார்த்தோம்னா அது ஒரு யூஸ்வலாக இருக்கிற ஃபார்மேட்டை உடைச்சி ஒரு புதுசான ஒரு இதில் வந்த படம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி நார்மலாக க்ரைம் த்ரில்லர்ஸ்னாலே ஒரு ஹூ டன் இட் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராசஸில் இருக்கும் பொழுது இது அந்த ஒரு ஒரு ஃபார்முலாவை உடைத்து வேறு ஒரு புது தளத்தை நோக்கி க்ரைம் த்ரில்லர்ஸை கொண்டு போனதில் இந்த புத்தகம் ஒரு ஒரு மகத்தான புத்தகமாக கருதப்படுகிறது. அந்த விதத்தில் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். எழுத்தும் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இதை படித்து பார்த்துட்டு உங்களோட கருத்தை என்னோட பகிர்ந்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் இதை படிச்சிருந்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பர்லாக்கை பற்றியும் அவருடைய இந்த ப்ராசஸை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத என்னோட பகிர்ந்துக்கோங்க. கூடிய விரைவில் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.